பதிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு லோன் வந்து என்ன வித்தியாசம், லோன் ஃப்ராட்னா என்ன வித்தியாசம்னு. இப்போ அதே மாதிரி சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் லோன் எப்போ லோன் ஃப்ராடு, அதாவது ஃப்ராடுலண்ட்டு லோன் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோன் வாங்கும்போது வச்சுங்களேன், இப்போது இந்த சேலரி ஸ்லிப்புன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து அதை ஒரு போர்ஜரியாக கொடுக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது வந்து தப்பாக அந்த கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், சப்போஸ் இல்லாத ஒரு ஐடி ப்ரூஃப், இல்லாத ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு, வேறு ஒரு ஆதார் பேரில், வேறு ஒரு பேன் நம்பரில் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதையாவது கிரியேட் பண்ணி அது பேங்கோட பார்வைக்கு வந்துச்சுன்னா அது சீட்டிங் கேஸாக மாறிடும். லோன் டீஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே லோன் டீஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் வரைக்கும் போகிறதில்ல. ஏன்னா லோன் டீஃபால்ட்டுங்கிறது வந்து அக்ரிமெண்ட் பேஸ்டு லோனுங்கிறதுனால அதை வந்து யாரும் வந்து அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது கேஸ் போட்டாலும் கேஸு நிற்காது. ஆனால் லோன் ஃப்ராடுலண்ட் லோனு, இப்போ உங்களை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் லோன் எடுத்துறேன், நீ கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸில் வந்து சைன் போடுறது தான் பெரிய தப்பு. ஏன்னா அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாரில் வந்து டிஜி லாக்கர்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஒன்ஸு ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டாலே நீங்கள் அந்த லோனை ரிசீவ்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த லோன் சம்மந்தமாக நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் நாலேஜ் மை பிலீஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சைன் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த சைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஜென்யூனிட்டியாக இருக்கும் அப்படின்றத நம்புறதுனால அது வந்து ஜென்யூன் டாக்குமெண்ட்டாக மாறிடுது. பட் ஃப்யூச்சரில் அந்த லோன் டாக்குமெண்ட்டே வந்து ஒரு ஃபோர்ஜரியாக இருக்குது, இல்லை இன்னொரு பேன் நம்பர் அதோட மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது, இல்லை உங்களோட அந்த முகவரியில் வந்து நீங்கள் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபேக்கு ஃபோர்ஜரின்னு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதில் சீட்டிங்கிற செக்ஷனோட சேர்த்து 467 ஐபிசி சேர்ந்துடும். ஸோ இந்த 467 ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை இல்லாத ஒன்றை வந்து உருவாக்குறதுன்னு அர்த்தம். அது மற்றவங்களை நம்ப வைக்கிறது அந்த சட்டத்தோட விளக்கம். ஸோ அது வந்துருச்சுன்னா ரிஸ்க்கு. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ட்ரையல் எடுப்பாங்க. ட்ரையல் எடுத்து ஃபோர்ஜரின்னு ப்ரூவ் பண்ணாக்கா மினிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாம் ஜென்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லோன் எடுக்கும்போது அதாவது ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்தே அவங்க வாங்கணும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்ஜரி தான் ஒரு லோன் வந்து எப்போ வந்து ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன், ஃப்ராடுலண்ட் லோன் ஆகிறதுங்கிறத இதுதான் வித்தியாசம். அதனால் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது லோன் வாங்கி தர நிறுவனமோ, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கள், நான் கிரெடிட் கார்டு வாங்கி தரேன், நான் பர்சனல் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஏதாவது வாங்கினா நீங்கள் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து கடைசியில் சிறை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சிறைக்கு போயிட்டு வந்து கேஸ் நடத்தி, எதுனா இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்யூன் டாக்குமெண்ட் கொடுத்ததுனால மாட்டிப்பீங்க. அதனால் அந்த ஃப்ராட் வந்து ஈஸியாக நிரூபிக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால தான் கோர்ட் வந்து இந்த மாதிரி கேஸுகளை வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வெறுமனே லோன் கட்டலைங்கிறத வந்து கோர்ட் எடுக்க மாட்டாங்க. அதை பொறுத்தவரை சிவில் மேட்டர் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரங்களை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா ரிஸ்க்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.